எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் எழுந்து கோலம் போட்டாச்சு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இன்றைக்குமே வந்து படிக்கோலம் மாதிரி செம்மண் கோலம் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோலம் வந்து அபியப்பா தான் போட்டிருக்காரு, நான் போடல. ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக வந்து சைட்லலாம் வந்து அழகாக அவராலே வந்து இந்த மாதிரி இரட்டை கோடுகளால் வளைச்சி எல்லாமே வந்து மற்றெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறதுலாம் நெளியில் போட்டிருக்கு. இந்த மாதிரி அவுட்டரில் போட்டிருக்க லைன் மட்டும் பிளெயின் கோடில் போட்டிருக்காரு பாருங்கள். அழகாக இதில் வந்து செம்மண் வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து இட்டிருக்காரு. ரொம்பவே கோலம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கோலம் போட்டு முடிச்சாச்சு. இது முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தது ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது மார்னிங் டிஃபனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி வந்து பண்ணியிருக்கேன். தக்காளி சட்னியும் இட்லியும் தான் வந்து காத்தால டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபனுக்கு அதுதான் கோலம் போட்டு முடிச்சாச்சு. காஃபியும் எடுத்து இப்போ இட்லியும் தக்காளி சட்னியும். அடுத்தது வந்து ஏதாவது சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வந்து பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படிங்கிறது இதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ரசம் வச்சுருக்கோம். இது எந்த மெத்தடில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிட்டு புளிஜலம் விட்டுருக்கேன். நல்லா 2 தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி அப்படியே ஜூஸ் மாதிரி விட்டுருக்கேன். தக்காளியை வந்து நறுக்கி போடாமல் ஜூஸ் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ ரசம் வந்து கொதிச்சுருக்கு. அடுத்தது குடமிளகா கறி தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்க்கலாம். பொதுவாகவே ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பெருங்காய பவுடர் போடுறத விட கட்டி பெருங்காயம் போடும்போது ரசம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயத்தை எப்போவுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சி வச்சுருவோம். உடச்சி வச்சுட்டு அது ஈரமாக இருக்கும்போதே அதை வந்து கிள்ளி ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்ச நாள் ஃபேனில் வச்சுட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் ஆகிடும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து இந்த மாதிரி டைமண்டாக வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு. இப்போல்லாம் டைமண்ட் ஷேப்பில் வந்து பெருங்காயம் கிடைக்கிறது. நான் அந்த மாதிரி வாங்கலை. கட்டி பெருங்காயமாக இந்த மாதிரி எல்ஜி கட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை வாங்கிட்டு அதை தான் வந்து நான் வந்து பிச்சு அந்த ஈரம் இருக்கிற போதே அதை வந்து எடுத்து அந்த மாதிரி போட்டுறேன். அந்த ஈரத்தன்மை இருக்கும்போதே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னா வந்து காஞ்சி ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும். வெயிலெலாம் காய வைக்க வேண்டாம். நம்ம நிழலில் காய வச்சாலே நமக்கு ஃபேனில் இருந்தாலே சரியாயிடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே தொட்டோம் அப்படின்னா இப்படி அமுங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி அமுங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிச்சு ஒரு பிளேட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபேன்லேயே உணர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸாக நம்ம வந்து எடுத்து நல்லா கலகலன்னு ஆகிடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம குடமிளகா கறி பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கம் வந்து ரசம் வந்து கொதிச்சுன்னு இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்ன மெத்தட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பருப்பு ஜலம் மட்டும் தான் லாஸ்ட்டாக வந்து ரசத்துக்கு விடணும். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ குடமிளகா வந்து நான் அலம்பிட்டு ஒரு 3 குடமிளகா வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். குடமிளகா கறி வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. இதிலே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். சீக்கிரமும் வெந்துடும். நல்லா வந்து நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நறுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஒரு தடவை எண்ணெயில் ஃபுல்லாக வந்து பரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நிறைய வேண்டாம், ஏன்னா வெந்துருத்துனா வந்து குடமிளகா நீர்த்தன்மை ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால குறைஞ்சிரும். குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்காது. அதனால் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தேவை அப்படின்னா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு மேலாக நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோன்னா இதுக்கு ஜலம்லாம் விட வேண்டாம். இதுவே இதில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும். இதுக்கு தண்ணி தேவையில்லை, அதுவே வெந்துடும். அப்படியே மேலாக மூடி வச்சுட்டோன்னா உப்பு போட்டுருக்கிறதுனால தானே ஈரப்பதமாயிடும்.
இப்போ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ ரசத்தில் வந்து நம்ம வந்து பருப்பு போட்டுக்க போகிறோம். நல்லா வந்து கொஞ்சமாக வந்து இந்த பருப்பு ஜலம் இருந்தால் போதும். பருப்பு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த பருப்பு ஜலம் வந்து மேலாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் நல்லா சேர்த்துடலாம். பருப்பை வந்து நல்லா மசிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரசத்தில் விடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து மேஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரசம் போச்சுன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம விட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் அதிலே விட்டுட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரெடி ஆகிடுது. நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ரசத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு தான் வந்து புளி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த புளி வந்து புது புளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பருப்பு ஜலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஜலம் விட்டுக்கணும். ரசம் வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கும் போதே நம்ம ஆரம்பத்திலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டணும். நான் அதை போட்டுட்டேன். பட் உங்கள்கிட்ட போடும்போது காமிக்கல. இப்போ வந்து மிளகு ஜீரக பொடி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட மிளகு ஜீரக பொடி போட்டிருக்கேன். நமக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போட்டுட்டோன்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது அப்படியே மேலாக பொங்கி வந்துடுது அப்படின்னா நம்ம அப்படியே தாளித்து கொட்டிக்க வேண்டியது தான். சில பேருக்கு நெய்யில் தாளித்து கொட்டினா பிடிக்கும். நான் வந்து நார்மலாக ஆயில் தான் வந்து எப்பவும் போல் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் மேலாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். இப்போ ரசம் வந்து அப்படியே பொங்கி வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலாக கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். சூப்பராக வந்து மேலாக கொத்தமல்லி தழையும் நம்ம வந்து தூவிட்டோம். அருமையான மணக்க வந்து தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து கறி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். இது வந்து மேலே மூடி வச்சுருக்கேன். திரும்பவும் ஒரு தடவை கலரி விட்ருக்கேன். வெந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் வெந்துடுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆகிடும். ரெண்டும் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன். இதுக்கு வந்து கத்திரிக்காய் கறிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய கத்திரிக்காயாக இருந்ததுன்னா 2-3 நறுக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நறுக்கின்றிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கின்றிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியுமே வந்து பொடியாக நறுக்கின்றிருக்கேன். இப்போ வந்து கறி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதிலே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்ந்து கத்திரிக்காய் கறி பண்ணும்போது ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளால் சாம்பார் ரசம் எதுவும் பண்ண முடியாட்டா கூட இந்த கத்திரிக்காய் கறியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு கிளாஸ் பதத்துக்கு வதங்கினா போதும். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து குடமிளகா கறி ரெடி ஆகிடுது. சூப்பரான அருமையான தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுது. இதில் வந்து சாமி நைவேத்தியத்துக்காக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் பருப்பு ரெடி ஆகிடுது. இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா கறி, ரசம், சாதம், பருப்பு. சிம்பிளான சமையல் தான், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பரான சமையல். காத்தால் என்ன டிஃபன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துப்பீங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபோவனத்தில் வந்து இன்றைக்கி சிவராத்திரிக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இன்றைக்கி சிவராத்திரி உற்சவம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோவில் வந்து அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கால பூஜையிலேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். சிவராத்திரி சிவனோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். கோவிலுக்கு வர முடியல அப்படிங்கிறவா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து மணிமண்டபம். இது
பிரார்த்தனை மண்டபம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறவாளுக்கு என்ன மனசில் நினைக்கிறாளோ இது அப்படியே நடக்கும். அதனால் இதை நிறைய பேர் வந்து 11, 21, 31, 51 இந்த மாதிரி 108 இப்படிலாம் வந்து பிரதர்ஷனம் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நினைக்கிற என்ன மனசில் வேண்டிக்கிறோமோ என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து வேண்டிட்டா ஞானானந்தர்கிட்ட நடக்கும். நீங்களும் இந்த மாதிரி இதை பார்த்து வேண்டிக்கோங்க. வர முடிகிறவா வந்து தரிசனம் பண்ணுங்கோ. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம நினைக்கக்கூடியது கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த பிரார்த்தனை மண்டபத்தில். ஏன்னா சுவாமி இருக்கும்போதே தன்னுடைய சாநித்தியத்தை இதில் இறக்கியிருக்கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து என்ன மனசில் நமக்கு குறைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். இந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. அடுத்தது வந்து சங்காபிஷேகத்துக்கான இதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கான ஹோமங்கள் இது. சங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஹோமங்கள்லாம் வந்து முடிஞ்செடுத்து இங்கே பூர்த்தி ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து சங்குகள்லாம் வந்து அபிஷேகத்துக்கு தயாராக இருக்குது பாருங்கள். நிறைய வந்து இந்த மாதிரி சங்கில் வந்து எல்லாமே வந்து ரெடியில் இருக்குது. சங்காபிஷேகத்தில் ஜலம் விட்டு எல்லாத்துலேயும் வந்து அடுக்கி பூஜை பண்ணி அடியில் நெல் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அதில் ஜலத்தை வந்து நிறைய அடிக்கிருக்கா. ஃபஸ்ட்டு வந்து பாலாபிஷேகம் அங்கே பார்த்த சொம்பில் வந்து ஹாலில் வந்து பார்த்தோம் இல்லையா, மெயின் ஹாலில் அங்கே வந்து பாலாபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்குது. அடுத்தது 1008 சங்காபிஷேகம் நிறைய வந்து தயாராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணி தயாராக இருக்குது. அடுத்தது வந்து அபிஷேகத்துக்கு 1008 சங்காபிஷேகத்துக்கு வில்வத்தால் எல்லாம் புஷ்பங்கள்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி எல்லாமே தயாராக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரசாதங்கள் நைவேத்தியம் வச்சு எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பாலாபிஷேகம் முடிஞ்சு தீபார்த்தனை அடுத்தது வந்து விபூதி அபிஷேகம் இப்போ நடக்கிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது.